மாண்புமிகு நிதி அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது இந்த நிதிநிலை எப்படி இருக்குது ஓப்பனாக சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் மக்கள் எங்களுக்கு கொண்டாடுறாங்க. அதுதான் எங்களுடைய நேர்மை சான்று. அன்னைக்கும் நாங்கள் பொய் சொல்லலை, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறாமல் சொல்லலை. இன்றைக்கும் நாங்கள் அதை சொல்லலை, என்றைக்கும் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் பேசியே ஆகணும். அதுக்கு காரணம் இந்த சபையில் எனக்கு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக மோர் நியூமரிக்கல் நம்பர்ஸாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அதிலே நான் படித்து அதே சொல்லிகிட்டு இருந்ததுனால இப்போ நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட அரவணைப்பில் வளர்ந்தவர் தான் என்னோடய காட்ஃபாதர் திரு ஜேபிஆர் அவர்கள். அது இங்கே இருக்கிற சார் வேலு சாருக்கு நல்லா தெரியும். அவர் என்னை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் நேற்று. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவரன் சார் இருக்கிறாங்க. அங்கே ஆப்பை பால்ராஜன் தெரியும். ரைட். சரி, அந்த வழியில் வந்தவங்க நாங்கள் கிட்டத்தட்ட 87க்கு அப்புறம் நாங்கள் இந்த அரசியல் பக்கமே வரல, ஒதுங்கியிருந்தோம். ஒரு 30 ஆண்டு கழித்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது தலைவர் மூலமாக. தலைவருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்போதும் ஒரு ரீஃப்ரைஸ் பண்ண கோட்ஸ்லாம் இருக்குது தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அது காஞ்சிபுரத்தில் ஒரு மேடையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூரில். அதை இங்கே சும்மா ஒரு கோட்டாக சொல்ல விரும்புகிறேன், வித் பர்மிஷன் சார். மர்மயோகி என்ற படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சி தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன்.